வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்து மதிக்குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம நாட்டில் புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிற ஒரு சர்க்கரை மாத்திரை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த மாத்திரையோட பேர் வந்து செமாக்ளுடைட். இது வரைக்கும் இது வெளிநாடுகளில் தான் கிடச்சிட்டு இருந்தது. இப்போ நம்ம நாட்டிலே அது கிடைக்குது. ஆனால் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரொம்ப விலை ஜாஸ்தி, ரொம்ப காஸ்ட்லியான மாத்திரை. 10 மாத்திரைகளோட விலை வந்து 3000 ரூபா, அதாவது ஒரு மாத்திரைக்கு 300 ரூபா. ஸோ நாங்கள் எல்லா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இதை எழுத மாட்டோம். சர்டன் குரூப்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இதனால ரொம்ப நல்ல பெனிஃபிட் கிடைக்கிறதால இதை நாங்கள் யூஸ் பண்ணுறோம். அதுவும் அந்த பேஷண்ட் கிட்ட நாங்கள் சொல்லிடுவோம், இவ்வளோ காஸ்ட்லி இந்த மாத்திரையை வாங்க முடியுமா, அவங்களால வாங்க முடியும்னா தான் இந்த மாத்திரையை நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இந்த மாத்திரையோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். இது பொதுமக்களுக்கும் இந்த செமாக்ளுடைட் பற்றி தெரிஞ்சால் நல்லது அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ அதை விளக்கத்துக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். இந்த அம்மா வந்து ஒரு 50 வயது பெண்மணி. அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நேவி ஆஃபீஸர். அவர் பயங்கரமாக ஃபிட்டாக இருந்தார். இவங்க வந்து ஒரு 112 கிலோ இருந்தாங்க. ஒரு 3 மாதம் முன்னாடி தான் வந்தாங்க. அப்படியே அவங்களால நடக்கக்கூட முடியல. வந்து என் முன்னாடி உட்கார்ந்தாங்க. பேசும்போதெல்லாம் பயங்கரமாக மூச்சு வாங்குச்சு. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்க, மேம் நைட்டு தூங்கும்போது பயங்கரமாக கொரட்டை சத்தம் வருது, அவளுக்கு வந்து எப்போவுமே சோகமாக இருக்கா, எப்போ சுகர் பார்த்தாலும் ஹையாக தான் இருக்குது. எங்கள் கிளினிக்லேயே அவங்களோட சுகர் வந்து 323 இருந்தது ரேண்டம். அவங்களோட 3 மாதம் ஆவரேஜ் வந்து 12% இருந்தது. ஸோ அவங்க சொன்னாங்க, இவ்வளோ இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்க. 22 யூனிட் காலையில், 22 யூனிட் மாலையில். இவ்வளோ இன்சுலின் குத்தியும் எனக்கு ஒன்றுமே இஃபெக்டே இல்லை டாக்டர், சுகர் ஹையாக தான் இருக்குது. இவ்வளோ இன்சுலின் போடுறதால எனக்கு அடிக்கடி பசிக்குது, அதனால் 2 மணி நேரத்துக்கு நான் ஒரு தடவை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு. இது மாதிரி என் லைஃப் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கோயிலுக்கு கூட என்னால் போக முடியல, வீட்டிலே நான் அடைஞ்சு கிடக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக சொன்னாங்க. அப்போது நான் அந்த ஃபைல்லாம் வாங்கி பார்க்கும்போது அவங்க எனக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ண டாக்டர் கரெக்டாக தான் சுகர் மாத்திரையும் கொடுத்துருக்காரு, இன்சுலினும் கொடுத்துருக்காரு. அதுவும் அவங்க என்ன இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி சொன்னாங்கன்னா, 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் 95 kg தான் இருந்தேன் டாக்டர். இப்போ இந்த இன்சுலினை போட்டு இப்போ 112 kgயில் வந்து நிற்கிறேன். என்னால் நடக்கவே முடியல, முட்டிலாம் ரெண்டுமே பயங்கரமாக வலிக்குது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாத்திரை ஒன்று புதுசாக வந்திருக்கு மார்க்கெட்டில், செமாக்ளுடைட். ஆனால் ரொம்ப காஸ்ட்லி. இதை போட்டால் உங்களுக்கு நல்ல உங்களோட வெயிட் நல்லா குறைஞ்சிரும், பசியை அடக்கிடும், பசி உணர்வை வந்து அது வந்து கம்மி பண்ணிடும். இந்த மாத்திரையை போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த நேவி ஆஃபீஸர் சொன்னார், பரவாயில்ல டாக்டர், இதனால என் பொண்டாட்டி நல்லா ஆகிடுவா, வெயிட் குறைஞ்சிடும், அந்த கொரட்டை சத்தம்லாம் நீங்கிடும், நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் வரும், வெளியெல்லாம் போக முடியும்னா நான் கண்டிப்பாக செலவு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ முதல் மாதம் வந்து நாங்கள் 3 மில்லிகிராம் கொடுப்போம் செமாக்ளுடைட். அப்புறம் ஏன்னா முதல் 2 வாரம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொமட்டல் மாதிரி ஒரு சிம்டம் சைடு எஃபெக்ட் வரும். அதிலெல்லாம் நிறுத்தி நல்லா ஸ்டேபிள் ஆன பிறகு அடுத்த மாதம் செகண்ட் மாதம் நாங்கள் 7 மில்லிகிராம் கொடுப்போம். ஸோ இந்த அம்மாவுக்கு வந்து 50 வயசுன்றதால 3 மில்லிகிராமில் தான் நான் ஆரம்பித்தேன். ஆனால் சொன்னேன், இதை பாருங்கள், புதன்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நீங்கள் குளுக்கோமீட்டர் ரீடிங் எனக்கு அனுப்பணும். ஏன்னா இந்த போட்ட உடனே சுகர் குறைஞ்சிரும், போட்ட உடனே பசி குறைஞ்சிரும். பசி குறைஞ்சதால இந்த 2 மணி நேரம் சாப்பிட்டுட்டே இருக்கிற போது ஜஸ்ட் ஒரு 3 வேளை சாப்பிட்டாலே போதும். இன்ஃபேக்ட் இந்த அம்மாவுக்கு வந்து பசியே எடுக்காததால காலையில் கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டும் இரவு உணவும் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. நாளெல்லாம் அவங்க வந்து மோர், இந்த இளநீர், அப்புறம் சலாடு, ஃப்ரூட்டு இதிலே தான் இருந்திருக்காங்க. அதனால் 2வது வாரத்துலேருந்தே மழைன்னு அந்த சுகர் அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு, சர்க்கரை அளவு. அதை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் இன்சுலினை 2 யூனிட்டாக கம்மி பண்ணி இப்போ 3 மாதம் கழிச்சு அவங்க இப்போ என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ அவங்களுடைய வெயிட் வந்து 102, அதாவது 10 கிலோ வெயிட் லூஸ் பண்ணியிருக்காங்க 3 மாதத்தில். HbA1c 12% இருந்தது வந்து இப்போ 8%, 3 மாதத்துலேயே 4 விழுக்காடு கம்மியாயிடுச்சு. அப்புறம் அவங்க வந்து மெயினாக வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்க சொன்னாங்க, மேம் நான் சமையல் ரூம்குள்ளே போயே ரொம்ப நாள் ஆகுது, என் ஹஸ்பண்ட் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாரு, ஆனால் இந்த 10 கிலோ போனதுலே எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது, நல்லா இப்போ நான் சமைக்கிறேன், வெளியெல்லாம் கோயிலுக்கெல்லாம் போகிறேன், இப்போ என் குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களோட டோஸை வந்து 7 மில்லிகிராமாக நான் ஏற்றி கொடுத்துருக்கேன். சொன்னேன், இது வந்து ஒரு 95, 90 வரைக்கும் வர வரைக்கும் இந்த மாத்திரையை போடுங்க, அதுக்கப்புறம் நம்ம நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த செமாக்ளுடைட் இந்த மாத்திரை வந்து ரொம்ப உடல் பருமனாக இருக்காங்க, நிறைய இன்சுலின் போட்டும் சுகர் கண்ட்ரோல்லே வரல, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பயங்கர அகோர பசி எடுக்குது, சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியிருக்கு, சாப்பிடலன்னா லோ சுகர் ஆகிடுது. இந்த மாதிரி கேசஸ்க்கு வந்து இந்த செமாக்ளுடைட்ன்ற மாத்திரை ஒரு வரப்பிரசாதம். இதை வந்து நிறைய இந்த மாதிரி உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஒன்லி இது வந்து அவங்களுக்கு அஃபோர்டிங்காக இருக்கணும், அவங்களால அதை வந்து வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்கக்கிட்ட ஃபினான்ஷியல் இது இருக்கணும்.
அப்போ தான் இந்த மாத்திரையை நாங்கள் எழுத முடியும். முதல்ல சொல்லிவிடுவோம், அது வந்து 3000 ரூபா, 10 மாத்திரைக்கு 3000 ரூபா, ஒரு மாத்திரை வந்து 300 ரூபா, ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு பேஷண்ட் ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் அந்த மருந்தை எழுதுவோம். அதனால் செமாக்ளூடைட் அப்படின்ற மாத்திரை உங்களால் வாங்க முடியும், வசதி இருக்குது, பொருள் வசதி இருக்குது, ரொம்ப நீங்கள் உடல் பருமனாக இருக்கீங்க, நிறைய இன்சுலின் போட்டு சுகர் கண்ட்ரோல்லே ஆகுனா உங்கள் மருத்துவரை அணுகி செமாக்ளூடைட் அப்படின்ற மாத்திரையை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.